பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 12. குருவின் வசீலா. வப்தகு இலைஹில் வசீலா. விசுவாசிகளே, அல்லாஹுவுக்கு பயந்து அவனிடம் செல்வதற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள். அவனை அடையும் பாதையில் இடையூறுகளை தவிர்க்க பெருமுயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 5 வசனம் 35 குறிப்பிடப்படுகின்றது. இந்த திருக்குர்ஆன் வாக்கியம் காமிலான குருவின் ஆதாரத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எனும் கருத்தை கொண்டது. வஜாஹிது எனும் திருமொழி பாடுபட்டு நஃப்சுடன் போர் புரிதல் எனும் கருத்துடையது. சபீலிஹி எனும் திருவாக்கு மஅரிஃபத் எனும் அல்லாஹ்வை அறியும்படியான வழியாகும். அன்பனே, மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ என்றைக்கேனும் ஒரு நாள் இவ்வுலக வாழ்வை விட்டு மரித்து போய்த்தான் தீர வேண்டும். இந்த உலக வாழ்வு சொற்ப நாளே ஆகும். ஆகிரத்தெனும் மறுமை வாழ்வு என்றும் நிலைத்திருக்கும். ரூஹெனும் ஆத்மா இந்த சட உடலைப் போல் மரித்து போவதில்லை. அந்த பரலோகத்திலே அது நிலைத்திருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் அடையும் நன்மைகள் மட்டுமே அங்கு அவனுக்கு பயன் தருவதாகும். அதாவது தன் இரட்சகனின் தரிசன பாக்கியம் என்ற பேரின்பத்தை, அதாவது ஜமாலே ருபூபியத் எனும் பாக்கியத்தை இவ்வுலகிலேயே அடையப் பெறுபவர்கள் மறுவுலகத்திலும் அதை அடையப் பெறுவார்கள். ஆத்மா மரித்து போவதில்லை. ஆதலால் அதன் தேஜஸும் பரிபக்குவமும் புனிதமும் அதை விட்டு போய்விடுவதில்லை. எனவே ஒருவன் உலகில் மறதியிலேயே கிடந்து ஆத்ம ஞானமற்று இறந்து விடுவானேயானின் அங்கு அவனுக்கு சஞ்சலங்களும் துன்பங்களும் அனுபவித்ததை தவிர வேறெந்த இன்பமும் கிடைக்க மாட்டாது. மனிதனே, அல்லாஹ்வை தவிர புறவேட்கையும் பாவம் எனும் இருளும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை அல்லாஹ்வை பற்றிய நினைவை விட்டும் பிரித்து விடுமாயின் மறுமையில் நீ நரக வேதனையிலும் இறைவனை பிரிந்த விசாரத்திலும் கிடந்து வாட வேண்டியதுதான். அல்லாஹு தாலா அந்த இறுதிக்கால கஷ்டங்களை விட்டும் துர்ப்பாக்கியங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. எனவே நீ அங்கு பயன்படக்கூடிய செயல்களை மட்டும் இங்கு கைக்கொள்வாயாக. அதுதான் மஅரிஃபத்தே இலாஹி எனும் ஞான சாதனமாகும். உலகம் ஆகிரத்தின் வெள்ளாமைக்குரியது என்ற ஹதீஸிலும் இதைத்தான் குறிப்பிடப்படுகின்றது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம். அந்த நாளிலே இவ்வுலகச் செல்வங்களோ புத்திரர்களோ அல்லது சொத்துகளோ பயன்பட மாட்டாது. ஆனால் அல்லாஹுவால் கல்பே சலீம் எனும் தூய உள்ளம் அளிக்கப்பெற்றவர்களே நன்மை அடைவார்கள். இதைவிட பெரிய பாக்கியம் மறுமையில் வேறொன்றுமில்லை. தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவனே அங்கு வெற்றி பெறுவான். முதலாவது சஹீஹான உண்மையான ஈமானை பெற வேண்டும். சஹீஹான ஈமான் என்பது தசவுஃபுடைய ஞான மார்க்கத்தினால் கிடைக்கும். இதை காமிலான முர்ஷிது எனும் ஞான குருமார்களின் போதனைகளிலிருந்துதான் பெற முடியும். அவர்கள்தான் இந்த ஞான வழியில் நடப்பவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி விளக்கம் தரக்கூடியவர்கள். அவர்களுடைய போதனையில் அவர்களுடைய பயிற்சியின் பிரகாரம் யோக சாதனைகளை தியானங்களை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தோரணையில் வாழ்நாளில் ஒரு வினாடியை கூட இறைவனை தியானிப்பதை விட்டு மறந்து வீணிலே போகக்கூடாது. ஒருபோதும் மனோ இச்சைகளை பின்பற்றி உழலக்கூடாது. இந்த சாதனையில் பெருமுயற்சி எடுத்துக்கொள்வீர்களாயின் நீங்கள் பரிபக்குவத்தை அடைவீர்கள். இதுவே மிகவும் மகத்தான பெரும் பாக்கியமாகும் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 40 வசனம் 9 குறிப்பிடப்படுகின்றது. ஞானவான்களான பெரியோர்கள் ஒரு உதாரணத்தை மிக நன்றாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது மனிதன் ஒரு கோழி முட்டைக்கு ஒப்பானவன். அந்த முட்டையை எந்த கோழியாவது சில நாள் தன்னுடைய வயிற்றின் உஷ்ணத்தின் கீழ் வைத்து பக்குவப்படுத்த வேண்டும். அப்போது அந்த அற்ப பொருளானது ஒரு உயிருள்ள ஜீவனாக, அதாவது ஒரு குஞ்சாக மாறி வெளியே வருகின்றது. அஜாக்கிரதையின் காரணமாக அப்படியே அந்த முட்டையை காக்காமல் விட்டுவிட்டால் அதுவே கெட்டு நாற்றமெடுத்து விடுகின்றது. அந்த நாற்றத்தினால் மற்றவர்கள் அருகில் போகவும் அருவருக்கின்றார்கள். இவ்வாறே மனிதனின் ஆத்மாவானது மாபெரும் அற்புதத்தை கமாலியத்தை சாதிக்கும் சக்தியுடையதாக இருக்கின்றது.
அந்த மனிதனுக்கு தக்க முர்ஷிதே காமில் ஒருவருடைய தர்பியத்தும் பராமரிப்புமாகிய உஷ்ணமும் கிடைத்து விடுமாயின் அந்த சிஷ்யனின் ஆத்மா விலாயத்துடைய அந்தஸ்தையும் அடைந்துவிடும். அதற்கு இறைவனுடைய திருத்தோற்றத்திற்குரிய கண்ணாடியும் கிடைத்துவிடும். அவ்வாறின்றி மனிதன் தன் இஷ்டம் போல் மனோ இச்சைகளிலும் நாசமுற்று மாயச் செயல்களிலும் மூழ்கி கிடந்து விட்டால் அவன் மற்ற மிருகங்களை விடவும் மிகவும் கேவலமானவனாகி விடுகின்றான். மறுலோக சுகவாழ்வுக்கு தடையான கேடுகளெல்லாம் அவன் பங்குக்கு வந்து வாய்த்து விடுகின்றன. ஆகையினால் மனிதனானவன் தன் ஆத்மார்த்த முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டு தன் ஜீவியத்தை செவ்வனே நடத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் சுலூக் என்று ஞானவான்கள் கூறுகின்றார்கள். உலக இன்பத்தை சதா தேடி உழல்வதே ஒருவனின் குறிக்கோளாக இருக்குமாயின் அதுவே இந்த ஞான மார்க்கத்தின் வழிபறி கல்வனாவான். எனவே உலக இன்பத்தில் ஈடுபட்டு மூழ்கி விடுபவனுக்கு மரணம் வரும் போது அவனுடைய ஞானக்கண்கள் திறக்கப்பட மாட்டாது.